Okay. Good morning once again, Pa. Start பண்ணலாமா? Yes, sir. Okay. So first question பாருங்க. If A to B is 30 percentage ionized, 30 percentage ionized ஆயிருக்குன்னு சொல்றாங்க. One second. Okay. 30 percentage ionizedன்னு சொல்றாங்க. So அப்ப degree of ionization alpha value வந்து 0.3. Okay. Then the value of Vanta factor I கேக்குறாங்க. I யோட வேல்யூ கேக்குறாங்க. So இங்க டிசோசியேஷன் நடந்திருக்கு. அயனைசேஷன் அப்படின்னா டிசோசியேஷன். ஸோ டிசோசியேஷன் நடந்திருக்குன்னா ஆல்பாக்கு ஐக்கு என்ன ஃபார்முலா? ஆல்பா ஈக்குவல் டு ஐ மைனஸ் ஒன் பை என் மைனஸ் ஒன். ஸோ ஆல்பாவோட வேல்யூ 0.3ன்னு கொடுக்குறாங்க. ஐ மைனஸ் ஒன் பை என் வேல்யூ என்ன சார்? இது தண்ணியில கரைஞ்சா 2a பிளஸ் ஒரே ஒரு b பவர் 2 மைனஸ் மொத்தம் 3 அயான்ஸ் கிடைக்கும், 3 அயான்ஸ் கிடைக்கும். ஸோ என்னோட வேல்யூ 3. ஸோ 3 மைனஸ் 1. ஸோ ஃபைனலா I value 1.6 ன்னு வரும். Is it clear? புரிஞ்சதா சொல்லு. Question number 2. When 1 gram each of compound AB and AB2 are dissolved in 15 gram of water separately. So it is the first compound is dissolved in 15 gram of water and second gram is dissolved in another 15 gram of water. The increase in boiling point is 2.7 Kelvin and 1.5 Kelvin. அப்படின்னா what is the atomic mass of A அப்படின்னு கேக்குறாங்க. சரி, here that doesn't mean any dissociation or association. இங்க dissociation பத்தியோ அசோசியேஷனை பத்தியோ எதுவுமே பேசல இல்லையா? சரி, அப்ப பாருங்க என்ன பண்ணலாம்னு. How can we solve? First of all, they are dealing with elevation in boiling point. So delta TB is equal to KB into M. இதான் ஃபார்முலா. ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் கேஸ்ல இந்த M டெவலப் பண்ணலாம். மொலாலிட்டியை டெவலப் பண்ணுங்க. Weight by molecular weight into weight of solvent கிராம்ஸ்ல சொல்லும்போது into 1000. இதான் டெல்டா டிபி. M2 கண்டுபிடிக்க சொல்றாங்க, மாலிகுலர் வெயிட் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்ப M2 லெஃப்ட் எடுத்துருவா. ஃபார்முலா என்ன ஆகும்? KB into W2 into 1000 divided by delta TB into W1. ஸோ இந்த ஃபார்முலாவை நாம ஏபிக்கும் கண்டுபிடிக்க போறோம், AB2வுக்கும் கண்டுபிடிக்க போறோம். ரைட், ஃபர்ஸ்ட் ஏபிக்கு பாருங்க. மாலிகுலர் வெயிட் ஆஃப் ஏ பி ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட், மாலிகுலர் வெயிட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் இஸ் ஈக்குவல் டு கேபி. எவ்வளோ? கேபி வேல்யூ இதோ கொடுத்துருக்காங்க 0.5 இன்டு W2 எவ்வளோ? 1 கிராம் ஆஃப் த காம்பவுண்ட் இன்டு 1000 டிவைடட் பை டெல்டா டிபி எவ்வளோ? ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு டெல்டா டிபி 2.7 இன்டு W1 வெயிட் ஆஃப் சால்வெண்ட் 15. வெயிட் ஆஃப் சால்வெண்ட் 15. இதே மாதிரி மாலிகுலர் வெயிட் ஆஃப் AB2 என்ன ஃபார்முலா சார்? KB into W2 into 1000 divided by delta TB into W1. delta TB into W1. இதை சிம்பிளிஃபை பண்ணணும். சரி, மாலிகுலர் வெயிட் ஆஃப் AB கண்டுபிடிப்போம். மாலிகுலர் வெயிட் ஆஃப் AB எவ்வளவு வருது? ஸோ இதை 5000 by 27 into 15 எழுதலாம். சரி, ஸ்ட்ரைக் அவுட் பண்ண. 3 5s are 15, 1000 5s. So 1000 divided by 27 into 3 எவ்வளோடா? 60 81. அப்ப 1000 divided by 81. 100 வரைக்கும் எடுத்துக்கோ. 1 time 81, 19 மிச்சம் இருக்கு. 0 டைம்ஸ் 2 தடவை 162. 10ல 2 போச்சுன்னா 8, 8ல 2 போச்சுன்னா 28. பாயிண்ட் வச்சுக்கோ. 0 3 டைம்ஸ் வரும். ஸோ 12.3 அப்ராக்சிமேட்டா. ஸோ மாலிகுலர் வெயிட் ஆஃப் ஏபி வந்து 12.3 பா. சரி, மாலிகுலர் வெயிட் ஆஃப் AB2 பாருங்க. இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்? 5000 divided by 15 into 15. ஸ்ட்ரைக்கர் போட்டீங்கன்னா 3 5s 1000 5s. ஸோ அப்போ 1000 இதை மட்டும் அடிக்கலாம். 3 டைம்ஸ் 200 டைம்ஸ். ஸோ 200 by 9 ஆன்சர். 200 by 9 எவ்வளோ வரும்? ஸ்ட்ரைக் அவுட் பண்ணினா
20க்கு 2 9s are 18, remainder 20, 22.22 போயிட்டே இருக்கும். ஸோ மாலிகுலர் வெயிட் ஆஃப் AB2 வந்து 22.22. கேட்கிற கேள்வி என்ன? மாலிகுலர் வெயிட் ஆஃப் ஏ கேட்டிருக்காங்க. வாட் இஸ் மாலிகுலர் வெயிட் ஆஃப் ஏ? அதாவது அட்டாமிக் வெயிட், சாரி, அட்டாமிக் வெயிட் ஆஃப் ஏ. ஏவோட வெயிட் மட்டும் தான் வேணும். அப்ப கவனிங்க எப்படி கண்டுபிடிக்கலான்னு. சார், ஏ பிளஸ் பி இந்த ரெண்டு பேரோட வெயிட்டையும் சேர்க்கும் போது ஆன்சர் 12.3. இங்க பாரு, ஏ பிளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் பி இதை சேர்க்கும் போது 22.2. அப்ப we can subtract second equation from first equation. Subtract பண்ணினா என்ன ஆகும் பாரு, மைனஸ் 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 போட்டுக்கோ. ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆயிடும். மைனஸ் பி ஈக்குவல் டு, ஸோ 12ல 3 போச்சுன்னா 9 9 9.9. மைனஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் 9.9. அப்ப பி ஈக்குவல் டு 9.9. இது புரிஞ்சுதா? கிளியரா? கிளியர் சார். ஆனா நம்மள ஏ கேக்குறாங்க. அப்ப சப்ஸ்டிடியூட் திஸ் இன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அப்ப ஏ பிளஸ் 9.9 ஈக்குவல் டு 12.3. அப்ப ஏவோட வேல்யூ என்ன? 12.3 மைனஸ் 9.9. 12.3 minus 9.9. 4 2. 2.4 answer. So உன்னோட answer 2.4. Into 10 power minus 1 கேக்குறாங்க. அப்ப 24 into 10 power minus 1. So your answer is 24 pa. 24 into 10 power minus 1. So your answer is 24. Clear? கிளியர் சார். Yes. We'll go for the third question. Okay. Sea water, which can be considered as a 6 molar solution of NaCl, has a density of 2. So molarity is given 6. Okay. Density is given 2 gram per ml. The concentration of dissolved oxygen in ppm. So concentration of oxygen, parts per million of oxygen is 5.8. Then it means concentration of dissolved oxygen seawater in molality. They are asking in small m. Molality la கேக்குறாங்க. சரி, கண்டுபிடிக்கலாம். ppm என்ன? parts per million என்ன? weight of oxygen by total weight of substance இல்ல water into 10 power 6. இதான் ppm. சரி. ppm நமக்கு 5.8 தெரிஞ்சு போச்சு. weight of oxygen நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, அதுக்கு என்ன பண்ணலாம்? சரிப்பா. சரி. டென்சிட்டினா weight by volume. டென்சிட்டி வந்து 2 கிராம் per milliliter கொடுக்குறாங்க. 2 கிராம் per milliliter. It is equal to weight by, இங்க வால்யூம் எதுவுமே மீன் பண்ணல. அப்போ 1 லிட்டர் வால்யூம், 1 லிட்டர் சொல்யூஷன் எடுத்துக்க வேண்டியதான். ஸோ 1 லிட்டர் ஆஃப் வாட்டர்னா 1000 ml. அப்ப வெயிட் ஆஃப் சொல்யூஷன் ஈக்குவல் டு 2000 கிராம்ஸ். வெயிட் ஆஃப் சொல்யூஷன் எவ்வளோ? 2000 grams. So அப்ப weight of oxygen I will calculate by the total weight of water is 2000. Total weight of water is 2000. So from this I can calculate the weight of oxygen. Weight of oxygen எவ்வளோ? 2 into 5.8. ஏன்னா இந்த 3 ஜீரோக்கு இங்க 10 power 3 ஆக்கிட்டேன். into 10 power minus 3. 10 power 3 left side வந்துச்சுன்னா 10 power minus 3. ஓகே, இதுதான் வெயிட் ஆஃப் ஆக்சிஜன். நம்மள கேக்குறது மொலாலிட்டி ஸ்மால் எம் கேக்குறாங்க. ஸ்மால் எம் என்ன ஃபார்முலா? W2 by M2 into W1 into 1000. W2 எவ்வளோ? வெயிட் ஆஃப் சொல்யூட். இங்க ஆக்சிஜன் தான் சொல்யூட். ஸோ வெயிட் ஆஃப் சொல்யூட் எவ்வளோ? 2 into 5.8 into 10 power 3 into 10 power 3 by M2 molecular weight of oxygen எவ்வளோ? 32 into W1. W1 னா weight of solvent.
நல்லா கவனி, இது சொல்யூஷனோட வெயிட். சால்வெண்ட்டை மட்டும் கண்டுபிடிக்கணும். அப்ப சால்வெண்டோட வெயிட் வேணும்னாக்கா வெயிட் ஆஃப் சொல்யூஷன் மைனஸ் வெயிட் ஆஃப் சொல்யூட். சரி, வெயிட் ஆஃப் சொல்யூஷன் தான் 2000 நமக்கு தெரிஞ்சு போச்சு. மைனஸ் வெயிட் ஆஃப் சொல்யூட். வெயிட் ஆஃப் சொல்யூட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? 6 மோலார் சொல்யூஷன் ஆஃப் NaCl னு கொடுத்துருக்காங்க பாரு. அப்ப 6 டைம்ஸ் ஆஃப் NaCl, 6 டைம்ஸ் ஆஃப் 58.5, 6 டைம்ஸ் ஆஃப் 58.5. ஸோ இதுதான் சொல்யூட், சோடியம் குளோரைடு இருக்கிற சொல்யூஷன். இதுதான் பியூர் சொல்யூஷனுடைய வெயிட். இதை சப்ராக்ட் பண்ணினா வாட்டரோட வெயிட் எனக்கு கிடைச்சிரும். ஸோ பாரு, அப்ப 2000 மைனஸ் 58.5 into 6 எவ்வளோடா? 58.5 into 6, 5 6 30 remainder 3, 48 plus 3 50 remainder 5, 30 plus 5 35, so 351. So it is 1649, 1649. ஸோ அதுதான் இங்க வரணும், 1649. இதுக்கப்புறம் இதை சால்வ் பண்ணணும். ஓகேவா? எஸ் சார், அது ரெண்டும் கேன்சல் ஆயிடும் சார். இந்த இடத்துல 10 power minus 3 வந்திருக்கணும். ஓகே, வெரி குட். நவ் என்ன ஆகும்? இந்த 10 power minus 3 10 power plus 3 கேன்சல் ஆயிடும். ஸோ ஃபைனலி த ஆன்சர் வில் பி 2 into 5.8 divided by 32 divided by 1649. So it is 219 into 10 power minus 6. இவ்வளவுதான் வருது. நான் கால்குலேட்டர் யூஸ் பண்ணிட்டா பரவாயில்ல விடு. So they are asking in terms of 10 power minus 4. So it is 2.19 into 10 power minus 4. Nearest integer கேக்குறாங்க. So it is 2 into 10 power minus 4. So your answer is 2. X value is 2. Now we are going to the next question. Question number 4. They are asking order of increasing boiling point. சரி, I value 2 ஏன்னா இது ஒரு strong electrolyte. I value 1 ஏன்னா இது ஒரு non electrolyte. I value 2, I value 2. சரி, அப்ப நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் எத்தனை இருக்கு ஃபர்ஸ்ட் கேஸ்ல? இன் ஃபர்ஸ்ட் கேஸ் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் 2 into 10 power minus 4. செகண்ட் கேஸ்ல 1 into 10 power minus 4. தேர்ட் கேஸ்ல 2 into 10 power minus 3. ஃபோர்த் கேஸ்ல 2 into 10 power minus 2. ஓகே, இப்ப சொல்லு, எங்க நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம்? சொல்லுப்பா, எங்க நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம்? ரோமன் லெட்டர் 4ல தான் ரொம்ப ரொம்ப அதிகம். கரெக்டா? அடுத்ததா 3, அடுத்ததா 1, 2ல தான் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த ஆர்டர் புரிஞ்சுதா? எஸ் சார், எஸ் சார். வெரி குட். ஸோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்க்கும் எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட்டுக்கு என்ன சம்பந்தம் சார்? இது ஒரு காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அதிகமா இருந்தா எலிவேஷன் இன் பாயிலிங் பாயிண்ட்டும் அதிகமா இருக்கும். அப்ப இவன் கிட்டதான் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அதிகம்னும் போது இவனோட பாயிலிங் பாயிண்ட் தான் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அதே ஆர்டர் தான் ஆன்சர். இதே ஆர்டர் தான் ஆன்சர். இதே ஆர்டர் எந்த ஆப்ஷன்ல மேட்ச் ஆகுது? ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பில மேட்ச் ஆகுது. Very Yes, simple sir. question. Very simple question. Very good, pa. I'll move on to the next. Question number 5 பாருங்க. Consider a binary solution of two volatile liquid components 1 and 2. X1 and Y1 are the mole fraction of component 1 in liquid and vapor state. கிழிஞ்சுது, கன்ஃபியூஷன் ஆரம்பிச்சிருச்சு. சரி, வரும். ஸோ உள்ளுக்குள்ள லிக்விட் இருக்கு, மேல கேஸ் இருக்கு. சரி, ஓகே. X1ங்கிறது mole fraction of first component inside the liquid. Y1ங்கிறது mole fraction of first component in vapor phase. சரி. The slope and the intercept of the linear plot of 1 by X1 against 1 by Y1. 1 by X1க்கும் 1 by Y1க்கும் ஒரு கிராஃப் போடுறோம். இந்த கிராஃபோட ஸ்லோப் எப்படி இருக்கும்னு கேக்குறாங்க. சரி, நமக்கு என்ன தெரியும்? partial pressure of A is equal to P naught of A XA. Similarly, இங்க என்ன எழுதலாம்? partial pressure of 1 is equal to P naught of 1 into XA னா லிக்விடுக்குள்ள இருக்கிற மோல் ஃபிராக்ஷன். லிக்விடுக்குள்ள இருக்கிற மோல் ஃபிராக்ஷன். லிக்விடுக்கு மேல எப்படி எழுதுவோம்? partial pressure of A னா
total pressure into mole fraction of A above the liquid. அப்ப அதை எழுதுறேன் பாரு. பார்ஷியல் பிரஷர் ஃபர்ஸ்ட் காம்பனன்ட்னா டோட்டல் பிரஷர் இன்டு மோல் ஃபிராக்ஷன் அபவ் த லிக்விட் ஸ்டேட். இந்த ரெண்டு ஈக்குவேஷன் புரிஞ்சுதா? இது புரிஞ்சாதான் அடுத்தது புரியும். எஸ் சார். இது ரவுல்ஸ் லாவோட ஃபார்முலா. By using the formula of Raoult's law, I have given you the terms for this given condition. இந்த given conditionக்கு நான் உனக்கு சொல்லியிருக்கேன், ரைட்? இந்த ஈக்குவேஷன்ல பாருங்க, லெஃப்ட் சைடு ரெண்டுமே ஈக்குவல். So I can equate the right side. P1 not x1 is equal to P total into y1. P total into y1. சரி. ஆப்ஷன் எல்லாம் பாரு, P1 நாட் மைனஸ் P2 நாட் இந்த மாதிரி மைனஸ் மைனஸ்ல வருது. அப்ப என்ன பண்ணணும்? இந்த ஈக்குவேஷனை எக்ஸ்பேண்ட் பண்ண போறேன். இந்த ஈக்குவேஷனை எக்ஸ்பேண்ட் பண்ண போறேன். எப்படி? P டோட்டல்னா என்ன? P1 நாட் x1 பிளஸ் P2 நாட் x2. இங்க x2 பத்தி பேசவே இல்லை, அதனால 1 மைனஸ் x1 எழுதுறேன். புரிஞ்சுதா பாருங்க? P1 நாட் x1, அந்த y1 இங்க டினாமினேட்டர் கொண்டு வந்துடுறேன். இப்போதைக்கு அதை கன்ஃபியூஸ் பண்ணாம டினாமினேட்டர் கொண்டு வந்துடுறேன். ஓகேவா? இஸ் இட் கிளியர் நவ்? எஸ் சார். ரைட். இதை மல்டிப்ளை பண்ணு. P1 நாட் x1 plus P2 naught minus P2 naught x1. It is equal to P2 naught முன்னாடி கொண்டு வா plus x1 காமன் ஆயிடு, P1 naught minus P2 naught. இது வரைக்கும் உனக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்பா. P1 naught x1 by y1. இதான் லெஃப்ட் சைடு இருக்கு. சரி, இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா, divide this equation by x1. ஏன்னா நம்ம கிராஃப் 1 by x1க்கும் 1 by y1க்கும் போடணும். 1 by y1, y1 கீழே இருக்கு, x1 கீழே இல்ல. So divide this equation by x1. அப்ப என்ன ஆகும் பாரு, P1 not by y1, x1 cancel ஆயிடும், கரெக்டா? It is equal to P2 not by x1 plus P1 not minus P2 not. ஏன்னா x1 இங்க cancel ஆயிடும். Clear? Is it clear now? Clear sir. அப்ப இந்த ஈக்குவேஷனை பாரு, y equal to mx plus c பேட்டர்ன்ல இருக்கு. அப்ப y ஆக்சிஸ்ல 1 by y1 எடுத்துக்கோ, x ஆக்சிஸ்ல 1 by x1 எடுத்துக்கோ. இன்டர்செப்ட் எல்லாமே உனக்கு இப்ப கிளியரா புரிஞ்சிருக்கும். அப்ப ஆன்சர் செக் பண்ணிக்கலாம் வா. என்ன கேக்குறாங்க? ஸ்லோப் அண்ட் இன்டர்செப்ட். ஸ்லோப் அண்ட் இன்டர்செப்ட். ஸ்லோப் அண்ட் இன்டர்செப்ட். இந்த ஈக்குவேஷனை சின்னதா மாத்தி எழுதுனாதான் அப்ப நம்மளால சொல்ல முடியும். ஐ எம் டேக்கிங் திஸ் டு த ரைட் ஹேண்ட் சைட். 1 by y1 equal to P2 naught by P1 naught into 1 by x1. இதான் mx plus இதான் c. So அப்ப ஸ்லோப்னு கேட்டா இதான் ஸ்லோப், இதான் ஸ்லோப். P2 naught by P1 naught. P2 naught by P1 naught. இதுல சாரிப்பா ஒன் செகண்ட். இதுதானே y ஆக்சிஸ். அப்ப இது சின்ன சேஞ்ச் இருக்கு, நான் முடிக்கல. என்னன்னா கவனிப்பா, இதுதான் y axis. So this should be in one side, remaining thing should be in another side. So அப்ப பாருங்க, P2 naught by x1 அங்கேயே வச்சுக்கோ. அப்ப என்ன ஆகும்? P1 naught by y1 minus of P1 naught minus P2 naught. ஓகேவா? கிளியரா? Clear sir. Okay. Bring this to the left hand side. அப்ப 1 by x1 equal to P1 naught by P2 naught into 1 by y1 minus P1 naught minus P2 naught divided by P2 naught. புரிஞ்சுதா பாரு? ஓகேவா சொல்லு? Yes sir. y equal to mx plus c. அப்ப ஸ்லோப்னு கேட்டா P1 naught by P2 naught. ஸ்லோப்னு கேட்டா P1 naught by P2 naught சொல்லணும். எங்க இருக்கு ஆப்ஷனு?
P10 by P20 இதுவா இருக்கலாம் அல்லது இதுவா இருக்கலாம். So your answer is either A இல்லனா D. A இல்லனா D. ஓகே. அடுத்தது C intercept. Option D, sir. Option D. Yeah, sir, the minus, if it is taken inside, minus உள்ள போச்சுன்னா bracket என்ன ஆயிடும்? P20 minus P10 by P20 ஆயிடும். So the answer is option D. The answer is option D. நிறைய வேலை வாங்கிடுச்சுப்பா இந்த கொஸ்டின். Is it clear now? Shall I go for the next one? Yes, sir. Okay, question number 6. When a non-volatile solute is added to the solvent, the vapor pressure of the solvent decreases by 10 millimeter mercury. Mole fraction of the solute. So, decreases by, அப்படின்னா decrease in vapor pressure, P0 minus P, lowering of vapor pressure 10. Mole fraction of solute, X2 வந்து 0.2. What would be the mole fraction of the solute? If the decrease is 20 millimeter, 20 இருக்கும்போது mole fraction எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரி, நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? P0 minus P by P0 is equal to X2. இதுதான் ஃபார்முலா. சரியா? சரி, ஃபர்ஸ்ட் கேஸ் பாரு. 10 by P0 is equal to 0.2 தெரியும். அப்ப P0 is equal to 10 by 0.2, 50 answer. Pure vapor pressure. Vapor pressure of pure solvent 50. இப்ப இதை எடுத்துட்டு போய் செகண்ட் கேஸ்ல அப்ளை பண்ணு. 50 equal to x2. Okay. Numerator 20 நமக்கு தெரியும், denominator 50 நம்ம இப்ப கண்டுபிடிச்சிட்டோம். x2 calculate பண்ண சொல்றாங்க. x2 calculate பண்ண சொல்றாங்க. Therefore x2 equal to 0.4. 2 by 5, 2 by 5 is 0.4. So your answer is option B. Easy question. Easy question. So ஒரு கேஸ் கொடுத்திருக்காங்க, அந்த கேஸை யூஸ் பண்ணி ஒரு வேல்யூவை கண்டுபிடிக்கிறோம். மோல் ஃபிராக்ஷனை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் P0 கண்டுபிடிக்கிறோம். By using P0, now we are calculating the mole fraction in the second case. A very simple question. அடுத்து போலாமா? Yes, sir. Question number 7. Consider the given plots of vapor pressure versus temperature. Which among the graphical representation for the depression of freezing point is correct? Depression of freezing point. Freezing point குறையுது. சரி, முதல்ல கவனி, ஒரு கிராஃப் போடுறோன்னே வச்சுக்கோ. பியூர் வாட்டர்னா அப்படியே கூல் ஆகிட்டே வரும். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல ஃப்ரீஸ் ஆயிடும். ஃப்ரீஸ் ஆயிடுச்சுன்னா கிராஃப் இப்படி ஆயிடும். ஏன்னா இது சாலிட் ஸ்டேட், கிராஃப் இப்படி ஆயிடும். இது பியூர் வாட்டருக்கு. அப்ப பியூர் சால்வெண்ட்டுக்கு கிராஃப் இப்படி இருக்கணும். சரி, சொல்யூஷனுக்கு கிராஃப் எப்படி இருக்கணும்? சார் அதே டெம்பரேச்சர்ல இதை விட லோயர் வேப்பர் ப்ரெஷர் சார். அப்ப வேப்பர் ப்ரெஷர் குறைஞ்சிட்டே வரும், இந்த இடத்த டச் பண்ணும். இதுதான் சொல்யூஷனுக்கான கிராஃப். இந்த கிராஃப் எங்க மேட்ச் ஆகுது? ஆப்ஷன் சி. Option C, sir. ஆப்ஷன் சி, வெரி குட். ஆப்ஷன் சில இந்த கிராஃப் மேட்ச் ஆகுது. ஸோ பியூர் சால்வெண்ட்டுக்கு எப்படி இருக்கும், சொல்யூஷனுக்கு எப்படி இருக்கும் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இட் ரெஃபர்ஸ் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் question number 8. What is the freezing point depression of a solvent if 50 gram of which contain 1 gram of solute? அப்போ 1 gram W2 solute, 50 gram solvent ஓட weight. Molecular weight of solute 256 கொடுக்குறாங்க. Delta TF 0.4 கொடுக்குறாங்க. ரைட்டா? What is the freezing point constant? KF எவ்வளோன்னு கேக்குறாங்க. என்ன ஃபார்முலா? டெல்டா TF is equal to KF into M. டெல்டா TF வந்து 0.4, KF நம்ம கண்டுபிடிக்கணும். M க்கு பதில் என்ன எழுதலாம்? W2 by M2 into W1 into 1000. So W2 எவ்வளோ? 1000 by M2 எவ்வளோ? 256 into W1 எவ்வளோ? 50. ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி ஒரு 0 ஒரு 0, 5 மீதி ஆச்சுன்னா 20 டைம்ஸ். So KF is equal to 256 into 0.4 by 20. So 256 into 4 எவ்வளோ? 6 4 12, 2 remainder 1, 5 20, 21 22, 2 8 to 10, 1012. அதில் ஒரு டிஜிட்டுக்கு முன்னாடி புள்ளி வைக்கணும், இன்னொரு டிஜிட்டுக்கு முன்னாடி புள்ளி வச்சா டிவைடட் பை 2 மாத்திக்கலாம். So your answer is 5.06. Approximately option C. Approximately option C.
ஒரு ஈஸியான கொஸ்டின் தான், ரொம்ப டஃப்பான கொஸ்டின்லாம் கிடையாது, ஒரு ரீசனபிளான ஈஸியான கொஸ்டின் தான். இஸ் இட் கிளியர்? சார் எல்லாமே டைரக்டா தான் இப்ப கேக்குறாங்களா சார்? இல்லையே, நம்ம இப்ப பார்த்த 8 கொஸ்டின்ல ஒரு 3 கொஸ்டின் தான் டைரக்டா இருந்துச்சு, மீதி எல்லாமே நம்மள சுத்தல்ல தானே விட்டாங்க. எஸ் சார். ஓகேவா? பாதிக்கு பாதி 50% ரேஷியோ வச்சுக்கோ. 50% டைரக்ட் கொஸ்டின் இருந்தா 50% கண்டிப்பா அப்படி இருக்காது. அதனால டைரக்டா தான் இருக்கும்னு எதிர்பார்க்கறதுலாம் தப்பு, அப்படி நடக்க வாய்ப்பு கம்மி. ஓகேவா? ஓகே. இந்த கொஸ்டின் பாரு, கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா ட்விஸ்டடா இருக்கு பாரு. Assume a living cell with 0.9% weight by weight of glucose solution. The cell is immersed in another solution having equal mole fraction of glucose and water. By considering the data, the cell will what will happen in the cell அப்படின்னு கேக்குறாரு. சரி, 0.9% weight by weight அப்படின்னு என்ன அர்த்தம்? 0.9 gram glucose in 100 gram solution. 100 gram solution அப்படின்னா என்ன அர்த்தம்? மோல் ஃபிராக்ஷன் என்ன குளுக்கோஸ்க்கு? weight by molecular weight divided by weight by molecular weight plus remaining in a 99.1 divided by molecular weight of water. Molecular weight of water. So இதுதான் மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் குளுக்கோஸ் இந்த கேஸ்க்கு. கொடுத்திருக்கிற ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் குளுக்கோஸ் இதுதான். ரைட். செகண்ட் கேஸ் என்ன? மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் குளுக்கோஸ் ஈக்குவல் மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் குளுக்கோஸ் அண்ட் வாட்டர். அப்போ 0.5. 0.5 இங்க என்ன வருதுன்னு பாரு. 0.9 divided by 180. It is 5 into 10 power minus 3 பா. கீழையும் 5 into 10 power minus 3 வரும், plus 99.1 divided by 80. இது 5.5. ஓகேவா? சரி, இப்ப இது ரெண்டையும் ஆட் பண்றோம்னு வச்சுக்கோயா, என்ன கிடைக்கும்? You will get a very small value, கரெக்டா? When comparing this, இது case 2, இது case 2 கொடுத்திருக்காங்க, இது case 1. When comparing case 2, case 1 will be a very very small value, கரெக்டா? சார் X2 எப்படி சார் 0.5? ஈக்குவல் மோல் ஃபிராக்ஷன்றாங்கல, அப்ப குளுக்கோஸ் 0.5, வாட்டர் 0.5, ரெண்டையும் சேர்த்தா 1. ஓகேவா? எஸ் சார், எஸ் சார். ஓகேப்பா. ஸோ கம்பேரிங் திஸ் இஸ் வெரி ஸ்மால். வெரி ஸ்மால்னா அப்ப என்ன அர்த்தம்னா இது ஒரு டைல்யூட் சொல்யூஷன் அர்த்தம். கம்பேரிங் கேஸ் 2, கேஸ் 1 டைல்யூட் சொல்யூஷன் அர்த்தம். டைல்யூட் சொல்யூஷன்ல இருந்து வாட்டர் வெளியில போகும், சால்வெண்ட் வில் கோ அவே. அப்ப சால்வெண்ட் வெளில போக போக அந்த செல் என்ன ஆகும்? கொஞ்ச நேரம் ஆக the cell shrinks. The cell shrinks. Option B. Option B. அசோசியேஷன் ஆஃப் குளுக்கோஸ்லாம் நடக்காது, அதனால ஆன்சர் ஆப்ஷன் பி. செல் ஷ்ரிங்க் ஆகும். ஆப்ஷன் பி. சூப்பரான கொஸ்டின் இது. Shall we go for the next one? எஸ் சார். Okay. Question number 10. என்ன கொடுத்திருக்காங்க? 1.24 gram of AX2, molecular mass 124. It is dissolved in 1 kilogram of water to form a solution with boiling point. Okay. Another 25.4 gram of AY2. ஓஹோ, சரி. ஃபர்ஸ்ட் கேஸ் AX2 பத்தி பேசுறாங்க, ரெண்டாவது கேஸ் AY2 பத்தி பேசுறாங்க. 1.24 gram, it is 25.4 gram. Molecular weight 124, molecular weight 250. This is dissolved in 1 kilogram water and this is dissolved in 2 kilogram water. The elevation in boiling point delta TB 0.015 degrees centigrade. Delta TB 0.026 degree centigrade. அப்படின்னா which is correct? Which of the following is correct? Okay. Okay. நாலு ஆப்ஷன் பாருங்க. கம்ப்ளீட்லி அன்அயனைஸ்ட், ஃபுல்லி அயனைஸ்டு, ஒருத்த அன்அயனைஸ்ட் இன்னொருத்த அயனைஸ்ட், இந்த மாதிரி மாத்தி மாத்தி கொஸ்டின் இருக்கு. அப்ப ஐ ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். இவனுடைய ஐ ஃபேக்டரி இவனுடைய ஐ ஃபேக்டரியும் கண்டுபிடிச்சா நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். கிளியரா? இந்த ஐ ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கான வேலையை தான் இனிமேட் நம்ம பார்க்கணும்.
ஸோ என்ன ஃபார்முலா டெல்டா டிபி இஸ் ஈக்குவல் டு ஐ இன்டூ கேபி இன்டூ எம் எம்முக்கு பதில் W2 by M2 into W1 into 1000. சரி இதுல ஐ மட்டும் கொண்டு ஒரு பக்கம் மீதி எல்லாத்தையும் இன்னொரு பக்கம் எடுத்துட்டு ஐ ஈக்குவல் டு டெல்டா டிபி இன்டூ M2 இன்டூ W1 டிவைடட் பை கேபி இன்டூ W2 இன்டூ 1000. சரி சப்ஸ்டியூட் பண்ண ஃபர்ஸ்ட் கேஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு டெல்டா டிபி எவ்வளோ 0.015 அதை நான் 15 இன்டூ 10 பவர் மைனஸ் 3ன்னு எழுதிக்கிறேன் இன்டூ M2 124 இன்டூ W1 1.24 கிராம் divided by W1 வாட்டரோட வெயிட் தானே வாட்டரோட வெயிட் 1000 1 கிலோகிராம்னு போட்டிருக்கேன் பாரு அப்ப 1000 வாட்டரோட வெயிட் 1000 டிவைடட் பை கேபி கீழே தான் சார் 1 கிலோகிராம் வரும். ஆமாப்பா கேபி வந்து 0.52 அதனா 52 இன்டூ 10 பவர் மைனஸ் 2ன்னு எழுதுறேன் இன்டூ W2 அதுதான் 124 1.24 சாரி 1.24 இன்டூ 10 பவர் மைனஸ் 2ன்னு எழுதுறேன் இன்டூ 1000 ஓகேவா இப்போ இதை சால்வ் பண்ணும்போது பாரு இந்த 10 பவர் 3 10 பவர் 3 கேன்சல் ஆயிடும் 124 கேன்சல் ஆயிடும் 15 by 52 into 10 power 1 150 by 52 கிட்டத்தட்ட 3.8 இல்ல 2.9 கிட்ட வரும்டா அப்ராக்சிமேட்டா ஓகேவா 2.8 இல்ல 2.9 ஒரு அப்ராக்சிமேட்டா ஜி லீவ் இட் அது வரைக்கும் நமக்கு போதும் shall I go for the next one எஸ் சார். ரைட் ரெண்டாவது கேஸ் வா I equal to சப்ஸ்டியூட் பண்ண டெல்டா டிபி 26 into 10 power minus 3 into 20 M2 molecular weight 250 into W1 10 power 3 1000 grams divided by del KB வந்து 52 into 10 power minus 2 into molecular weight 254 எழுதுனா into 10 power minus 1 into 10 power 3 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணும்போது 10 power 3 10 power 3 கேன்சல் பண்ணிடலாம் 26 52 அடிச்சா 2 times கிட்டத்தட்ட சேம் 254 250 கிட்டத்தட்ட சேம் அப்ப மீதி என்னதான் இருக்கு 1/2 இருக்கு 10 பவர் மைனஸ் 3 மேல இருக்கு 10 பவர் மைனஸ் 3 கீழே இருக்கு ரெண்டையும் அடிச்சிடலாம் அப்ப 1/2 0.5 அப்ப ஃபர்ஸ்ட் கேஸ்ல நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அதிகமா இருக்கு நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அதிகமா இருக்குன்னா அயனைஸ்டுன்னு அர்த்தம் செகண்ட் கேஸ்ல ஐ வேல்யூ குறைஞ்சிருக்கு பாரு ஒன்னை விட கம்மியாகுதுன்னா அசோசியேட்டட் அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த கொஸ்டினுக்கான மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆன்சரா பார்த்தா ஃபர்ஸ்ட் கேஸ் அயனைஸ்டு ரெண்டாவது கேஸ் மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆன்சர் டி மட்டும்தான் ரெண்டாவது கேஸ் அன்அயனைஸ்டு அயனைஸ் ஆகல அசோசியேஷன் நடந்திருக்கு ஓகேவா இஸ் இட் கிளியர் எஸ் சார். ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து டிசோசியேஷன் சார். அப்போ ஆமா இங்க டிசோசியேஷன் நடந்திருக்கு ஒரு பார்ட்டிகல் கிட்டத்தட்ட 2.8 பார்ட்டிகல்ஸ் நியர்லி 3 பார்ட்டிகல்ஸ் தான் பிரேக் ஆயிருக்கு டிசோசியேட் ஆயிருக்கு எஸ் சார். ஓகேப்பா பாரு இந்த கொஸ்டின்லாம் எவ்வளவு டைம் கன்சூமிங் கொஸ்டினா இருக்கு நம்ம போட்டுட்டே சால்வ் பண்ணிட்டே போனா மட்டும் தான் ஆன்சர் கொடுக்க முடியும் ரைட் கொஸ்டின் நம்பர் 11 given below are two statements okay NaCl is added to ice at 0 degrees Celsius present in ice cream to prevent melting of ice cream இது ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னா ட்ரூ ஏன் ட்ரூ சார் when you add a solute number of particles அதிகமாகுது நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அதிகமானா டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட் அதிகமாகும் ஃப்ரீசிங் பாயிண்ட் குறையும் ஃப்ரீசிங் பாயிண்ட் கம்மியாகும் அப்ப அவ்வளவு சீக்கிரம் இட் கேனாட் ஃப்ரீஸ் இட் கேனாட் மெல்ட் ஃப்ரீசிங் பாயிண்ட் கம்மியாகும் இட் கேனாட் மெல்ட் அவ்வளவு சீக்கிரம் மெல்ட் ஆகாது அதனால இது ட்ரூ ஸ்டேட்மெண்ட் ஓகேவா சரி ரெண்டாவது ஆன் அடிஷனல் when NaCl to ice at 0 degree Celsius there is depression freezing point அதான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணேன் so both the statements are true statements both the statements are true statements option C both the statements are true statements right question number 12 oh graph which graph correctly represents the plot of kh na Henry's constant for various gases versus temperature சரி டெம்பரேச்சர் அதிகமானா solubility of gas என்ன ஆகும் solubility of gas கம்மியாகும் அப்ப ஹென்ரிஸ் கான்ஸ்டன்ட் என்ன ஆகும் அதிகமாகும் ஸோ டெம்பரேச்சர் அதிகமானா ஹென்ரிஸ் கான்ஸ்டன்ட் அதிகமாகும்
டெம்பரேச்சர் அதிகமாகுது, ஹென்ரிஸ் கான்ஸ்டன்ட் அதிகமாகும். கண்டிப்பா இந்த கிராஃப் கிடையாது, இந்த கிராஃப் கிடையாது. இது முடிஞ்சுது. இந்த 2 கிராஃப்ல ஒரு கிராஃப் தான் ஆன்சர். ஓகே, இதுல ஹென்ரிஸ் கான்ஸ்டன்ட் அதிகம்னா சாலிபிலிட்டி கம்மி. ஓகே, இந்த 3 கேஸ்ல ஆக்சிஜன், நைட்ரஜன், ஹீலியம் மூணுமே வெரி வெரி லெஸ் சாலிபிள் கேசஸ். அதுலயும் இந்த மூணுல கம்பேரிங் த த்ரீ, திஸ் இஸ் த மோர் சாலிபிள் ஒன், திஸ் இஸ் த மோர் சாலிபிள் ஒன். Solubility அதிகம். If the solubility is more, na KH should be low. KH should be low. But for oxygen, KH value is given higher. So this is not your answer. This is your answer. வேணா செக் பண்ணிக்கலாமா? இந்த மூணு பேர்ல which is more soluble gas? Methane. Methane is more soluble gas. Solubility ரொம்ப அதிகம்னா KH வேல்யூ ரொம்ப கம்மியா இருக்கணும். ஆமா, இந்த மூணு பேர்ல இவனுடைய KH வேல்யூ தான் ரொம்ப கம்மி, மீத்தேனோட KH வேல்யூ தான் ரொம்ப கம்மி. So the second graph is most appropriately explaining the solubility of gas with respect to temperature. புரிஞ்சுதா? Is it clear? Yes, sir. Very good. Question number 13. A solution is made by mixing 1 mole of volatile liquid A and 3 moles of, so number of moles of A 1, number of moles of B 3. Vapor pressure of pure A 200 and that of solution, total solution 500. So vapor pressure of pure B எதுன்னு கேக்குறாங்க. And least volatile component, எதுக்கு volatility ரொம்ப கம்மின்னு கேக்குறாங்க. சரி, ரொம்ப சிம்பிள். நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? P total is equal to P naught of A XA plus P naught of B XB. P total is 500. P naught of A XA வந்து 1/4. ஏன்னா XA னா mole fraction of A. Mole fraction of A 1/1 plus 3 ன்னு வரும். Plus P naught of B you are going to calculate and it is 3/4. So 50 minus 50, 450 is equal to 3/4 times of PB naught. அப்ப finally PB naught எவ்வளோ? 4 into 450/3. இது அடிச்சா 150. So 4 150s are 600. So the answer is 600 millimeter of mercury. So C இல்லைன்னா D தான் ஆன்சர். அடுத்த கேள்வி, யார் இதுல லீஸ்ட் வாலடைல்? வாலடைலிட்டி ரொம்ப கம்மி. சரி, ஏவோட பியூர் வேப்பர் பிரஷர் 200, பியோட பியூர் வேப்பர் பிரஷர் 600. அப்ப விச் இஸ் மோர் வாலடைல்? சொல்லு. B தான் sir. ஏன்னா பிரஷர் ரொம்ப அதிகம். அப்ப வாலடைல்னு பார்க்கும்போது B இஸ் மோர் வாலடைல் தேன் A. B இஸ் மோர் வாலடைல் தேன் A. கேள்வி லெஸ் வாலடைல் காம்போனன்ட் கேக்குறாங்க. சோ A தான் அது. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் C. சோ 13வது क्वेश्चनக்கு ஆன்சர் ஆப்ஷன் C. கிளியர்? Yes, sir. Okay, 14. X gram of NaCl is added to water in a beaker. Okay. With a lid. The temperature of the system is raised from 1 degree Celsius to 25 degrees Celsius. Which out of the following plots is best suited for the change in molarity of the solution with respect to temperature? Okay. நல்ல கவனி. Molarity versus temperature. Molarity na number of moles by volume of solution liter. Temperature அதிகமானா வால்யூம் அதிகமாகும். ஸோ வால்யூம் அதிகமான மொலாரிட்டி என்ன ஆகும்? கம்மியாகும். ஸோ டெம்பரேச்சருக்கும் மொலாரிட்டிக்கும் கிராஃப் போடும்போது டெம்பரேச்சர் அதிகமானா மொலாரிட்டி கம்மியாகணும். ஸோ கிராஃப் should be like this. But the point is, they have given the temperature from 1 degree to 25 degree. Do you know when the density of water will be maximum? Density of water எப்ப தெரியுமா மேக்ஸிமமா இருக்கும்? 4 டிகிரி செல்சியஸ்ல. அப்ப 1ல இருந்து 4 டிகிரி வரைக்கும் மொலாரிட்டி இன்க்ரீஸ் ஆகும். 1ல இருந்து 4 டிகிரி வரைக்கும் மொலாரிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் 4 டிகிரிக்கு அப்புறம் கம்மியாகும். சோ இந்த மாதிரி ஆப்ஷன் இந்த பிரான்ச் எந்த கிராஃப்ல மேட்ச் ஆகுது பாரு. 1 டிகிரி வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது, அதுக்கப்புறம் டிக்ரீஸ் ஆகுது. சோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் இது. Right. Question number 15. Which of the following properties will change when the system containing solution 1 will become solution 2? சரி, solution 1ல என்ன இருக்கு? Xங்கிற ஒரு காம்போனன்ட் இருக்கு.
10 moles in 10 liter. அப்ப concentration number of moles by volume in liter. Number of moles by volume in liter. Concentration 1 molar solution. சரி. இப்ப இதுல இருந்து 1 லிட்டர் அதோட கான்சென்ட்ரேஷன் 1 மோலார். அதோட கான்சென்ட்ரேஷன் 1 லிட்டரா ஃபர்ஸ்ட் பாக்ஸ். அதுக்கப்புறம் 1 mole in 1 liter. 1 mole in 1 liter. ஆக்சுவலா 1 mole in 1 liter கிடையாது. இது 1 mole in 2 liters. ஏன்னா போன கண்டெய்னர்ல இருந்து ஒரு சொல்யூஷனும் இந்த கண்டெய்னர்ல இருந்து ஒரு சொல்யூஷனும் 2 liters. அப்போ 1/2. So this is in total 1.5 molar. 1.5 molar solution இது. ஓகேவா? 1.5 molar solution இது. ஒரு நிமிஷம் இரு. ஒரு நிமிஷம் பாருங்க. I'm little bit confusing you, I think. Wait பண்ணு. This is Yes, sir. Yes, sir. 1 molar solution by 2 liters plus again 1 mole by 2 liters. So 1/2 plus 1/2. 1/2 plus 1/2. Concentration same இருக்கு. அப்ப concentration same இருக்கு. Concentration same இருக்கிறதுனால டென்சிட்டியும் சேமா தான் இருக்கும். இது ஒரு இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இதுவும் சேமா தான் இருக்கும். எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி மாறும். ஏன்னு சொல்றேன் கவனி. இது டோட்டலா 10 லிட்டர்ஸ். டோட்டலா எத்தனை லிட்டரு? 2 லிட்டர் தான். வால்யூம் குறையுது. டோட்டல் வால்யூம் குறையுது. நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் சேம் தான். ஆனா டோட்டல் வால்யூம் குறையுது. அப்ப எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி குறையும். கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி குறையும். ஃபார் த செகண்ட் கண்டெய்னர் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி இஸ் லெஸ். So which property will change? Gibbs free energy will change. For the two containers, the difference in property will be arising for Gibbs free energy. புரிஞ்சுதா? Is it clear? சார் அந்த 1 லிட்டர் மட்டும் கொஞ்சம் சொல்றீங்க. Okay, தம்பி பாரு. Again, I will explain you. So what is given in the question? ரெண்டு கண்டெய்னர்ல they are taking two different solutions. First containerல concentration number of moles by volume in liter. 10 moles in 10 liter, the concentration is 1 molar solution. Second containerல firstல இருந்து 1 லிட்டர் எடுத்துக்கிறாங்க. First containerல இருந்து 1 லிட்டர். What is the molarity? 1. Number of moles 1. By in total the second container contains 2 liters. So number of moles by volume plus again 1 mole by 2 liter volume. So ரெண்டு add பண்ணினா here also the concentration is same. In both the cases concentration is same. அப்ப எது மாறுதுன்னா quantity of the substance மாறுது. ஃபர்ஸ்ட் கண்டெய்னர்ல 10 லிட்டர் சொல்யூஷன் இருந்துச்சு. ரெண்டாவது கண்டெய்னர்ல 2 லிட்டர் தான் சொல்யூஷன் இருக்கு. குவான்டிட்டி சேஞ்ச் அப்படின்னா அது ஒரு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இங்க கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷன்ல இதுதான் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி ஆஃப் த செகண்ட் கண்டெய்னர் இஸ் சேஞ்ச். Whereas concentration of the two containers are same, density of the two containers are same, molar heat capacity of the two containers are also same. ஏன்னா நம்பர் ஆஃப் மோல் சேம், அதனால மோலார் ஹீட் கெப்பாசிட்டி சேம். இதுலயும் 1 மோல், அதுலயும் 1 மோல். மோலார் இதுவும் 1 மோல், இதுவும் 1 மோல் அப்படின்னும் போது மோலார் ஹீட் கெப்பாசிட்டி சேமா தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் கண்டெய்னருக்கும் செகண்ட் கண்டெய்னருக்கும். புரிஞ்சுதா? எஸ் சார். ஓகே. Question number 16. 2 moles each of ethylene glycol and glucose are dissolved in 500 gram water. The boiling point of the resulting solution. So delta TB கண்டுபிடிக்க சொல்றாங்க. KB into M. KB ஒரு கான்ஸ்டன்ட். அப்ப M வந்து ரெண்டு பேருக்கும் ஆட் பண்ணணும். மொலாலிட்டி கண்டுபிடிச்சு ரெண்டு பேருக்கும் ஆட் பண்ணணும். சரி. KB வந்து 0.52 into molality. Number of moles by weight of solvent in kilograms. Number of moles by weight of solvent in kilograms. So 0.52 into 4 by 0.5. கிட்டத்தட்ட அடிச்சிட்டா கூட ஆன்சர் 4. அப்ப 373ங்கிறது பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். அது கூட 4 சேர்க்கணும். ஸோ 377 சம்திங் வில் பி யுவர் ஆன்சர். ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. இந்த கொஸ்டின் ஒரு ஈஸியான கொஸ்டின். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. இஸ் இட் கிளியர்? எஸ் சார். ரைட். Question number 17.
XY is a membrane, semi-permanent membrane உனக்கே தெரியும். ரைட், சேம்பர் 1, சேம்பர் 2 சுகர் சொல்யூஷன்ஸ் இருக்கு. அதுல என்ன சொல்றாங்க பாரு, ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் இஸ் மோர் கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷன்றாங்க. அப்படின்னா ஃபார் த ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் டு டேக் பிளேஸ் எது கரெக்ட்னு கேக்குறாங்க. சரி, P1 is the pressure applied here, P2 is the pressure applied here. சரி, நல்லா கவனி. மோர் கான்சென்ட்ரேட்டட் அப்படின்னா லெஸ் சால்வெண்ட், இங்க மோர் சால்வெண்ட். அப்ப செகண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் கண்டெய்னருக்கு போனா இதுக்கு பேரு ஆஸ்மோசிஸ், இதுக்கு பேரு ஆஸ்மோசிஸ். அப்ப the pressure applied here, the pressure applied here is called osmotic pressure, is called osmotic pressure. சரி, இப்ப கொஸ்டின் என்ன சொல்றாங்க, ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் நடக்கணுமா, இங்க இருந்து இங்க போகணுமா. அப்ப the pressure applied here should be very very higher than osmotic pressure. So P1 should be very very higher than osmotic pressure. P1 should be very very higher than osmotic pressure. P1 should be very very higher than osmotic pressure. ஏவா சியா? Choose the correct answer from the options given below. ஓ, அப்ப டபுள் டபுள் ஆப்ஷன் இருக்கு போகுது. A and C only. ஆப்ஷன் A பா, A and C only. புரியுதா பாருங்க, டேக் யூர் டைம், டேக் யூர் டைம். புரியுதா பாரு. கொஸ்டின் நம்பர் 18 என்ன கொடுக்குறாங்க, மோலால் டிப்ரெஷன் கான்ஸ்டன்ட் KF is given by this ஃபார்முலான்னு கொடுக்குறாங்க. சரி, K ஃபார்முலா நான் கொடுத்துருக்கேன். என்ன ஃபார்முலா, R TF naught square by latent heat of fusion. latent heat of fusion க்கு பதில் என்ன எழுதலாம், R TF naught square by delta H fusion divided by molecular weight of solvent M1 ன்னு எழுதலாம். சரியா, இங்க என்ன கொடுக்குறான், டெல்டா S ஆ? ஆமா, we know the formula delta S equal to delta H by T. அப்ப எப்படி எழுதலாம் பாரு, KF is equal to R TF naught square எடுத்துறேன், ஒரு TF இங்க டினாமினேட்டர் கொண்டு வரேன். அப்படி கொண்டு வந்தோம்னா M1 divided by delta S fusion எழுதலாம். So the formula is correct. Statement 1 is correct. Statement 1 correct. Statement 2, KF for benzene is less than that of water அப்படின்னு கொடுக்குறாங்க. பென்சீனுக்கு வேல்யூ 5.12, வாட்டருக்கு வேல்யூ 1.86. அப்ப லெஸ்ங்கிறது தப்பு. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், 2 இஸ் இன்கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், 2 இஸ் இன்கரெக்ட். புரிஞ்சுதா? இஸ் இட் கிளியர்? சார் சார் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் சொல்றீங்களா சார்? ரைட், பாரு, இது ஃபார்முலா. ஓகேவா, இதை வந்து சொல்யூஷன்ஸ் லெசன்ல உங்களுக்கு எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட், டிப்ரெஷன் ஆஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட் நடத்துவாங்க இல்லையா, அப்ப சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபார்முலால லேட்டன்ட் ஹீட்டுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூஷனுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, டெல்டா H பை மாலிகுலர் வெயிட் ஆஃப் சால்வெண்ட். அதை சப்ஸ்டிட் பண்ணிருக்கோம். இப்போ உனக்கு இது புரிஞ்சுதா? எஸ் சார். அதுக்கப்புறம் டெல்டா எஸ்க்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, அதை இங்க சப்ஸ்டிட் பண்றோம். அதனால இங்க இருந்து ஒரு T எடுத்துட்டோம், ஸ்கொயர் இருந்திருக்கு பாரு, அந்த ஸ்கொயர் எடுத்துட்டோம் பாரு. இஸ் இட் கிளியர்? சார் டெல்டா ஹெச்சுக்கு பதிலா டெல்டா எஸ் இன்டு டீம் போடுறோமா? உனக்கு புரியுற மாதிரி அப்படி சொல்லி வரேன். சரி, பாரு பாரு, KF is equal to, next step of this, KF is equal to R TF naught square M1 by delta H க்கு பதில் என்ன எழுதலாம்னு சொன்னேன், T delta S ன்னு எழுதலாம். கரெக்டா? எஸ் சார். ஒரு T கேன்சல் பண்ணிடு, ரிமைனிங் தான் இந்த ஈக்குவேஷன், ரிமைனிங் தான் இந்த ஈக்குவேஷன். ஓகேப்பா, அதனால ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட், 2 தப்பு. எஸ் சார், எஸ் சார். Question number 19. Solution of chloroform and acetone. Chloroform and acetone. இது வந்து பாசிட்டிவ் டிவியேஷனா நெகட்டிவ் டிவியேஷனா? நெகட்டிவ் டிவியேஷன். நெகட்டிவ் டிவியேஷன்றதுனால மேக்ஸிமம் பாயிலிங் அசியோட்ரோப்பா தான் இருக்கும். ஸோ ஏக்கு 3, பிக்கு எத்தனால் அண்ட் வாட்டர் பாசிட்டிவ் டிவியேஷன், எத்தனால் அண்ட் வாட்டர் பாசிட்டிவ் டிவியேஷன், அப்ப மினிமம் பாயிலிங் அசியோட்ரோப்பா தான் இருக்கும். சி பென்சீன் அண்ட் டொலுவின்
பக்க ஐடியல் சொல்யூஷன் டெல்டா வி 0. அஸ்டிக் ஆசிட் இன் பென்சின் டைமரைஸ் ஆகும். ஆப்ஷன் 2. பென்சின்ல அஸ்டிக் ஆசிட் போட்டினா CH3 COOH CH3 COOH. ஸோ அஸ்டிக் ஆசிட் போட்டினா இந்த மாதிரி ஹைட்ரஜன் பாண்டிங் மூலியமா ரெண்டு மாலிகுல் ஒன்னோட ஒன்று சேர்ந்து டைமரைஸ் ஆயிடும். அசிட்டிக் ஆசிட் டைமரைஸ் ஆகுறதுனால ஐ வேல்யூ லெஸ் தேன் 1. கிளியரா? அடுத்த கொஸ்டின் போலாமா? சார் வேற எதுல சார் டைமர் ஆகும் அசிட்டிக் ஆசிட்? பென்சாயிக் ஆசிட்ல டைமர் ஆகும். அதாவது அசிட்டிக் ஆசிட் இன் ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ், பென்சீன், டொலுவின், இந்த மாதிரியான ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ்ல அசிட்டிக் ஆசிட் டைமரைஸ் ஆயிடும் பிகாஸ் ஆஃப் இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். எஸ் சார். Okay, question number 20. Liquid A and B form an ideal solution. Vapor pressure of pure liquid A அப்படின்னா P naught of A 350, P naught of B 750, and XA and XB are the mole fraction, XA XB mole fraction inside the solution, YA YB mole fraction outside the solution. அப்ப என்ன ஃபார்முலா? P naught of A XA is equal to P total into YA. அதே மாதிரி இங்க எழுதலாம் P naught of B XB is equal to P total into YB. கரெக்டா? கரெக்டா? கரெக்ட் சார். வெரி குட். இப்ப டிவைட் ஈக்குவேஷன் 1 and 2. 1 2. சரி. P naught of A XA divided by P naught of B XB is equal to P total YA by P total YB. P total cancel ஆயிடும். அப்ப YA by YB ஆயிடும். சரி. நாலு ஆப்ஷனையும் பாரு. XA by XB, YA by YB இந்த மாதிரி கேக்குறாங்க. சரி. அப்ப லெஃப்ட் சைட்ல XA by XB வச்சுக்கிறேன். ரைட் சைட்ல YA by YB இருக்கு. இங்க P naught of A by P naught of B இருக்கு. இதோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 350 by 750. சரி. இப்ப சொல்லுப்பா, யார் பெரியவன்? இது சின்ன நம்பர், ஸ்மால் நம்பர், லெஸ் தேன் 1. இல்லாட்டி இதை நான் இங்க எடுத்துறேன், இன்னும் ஈஸியா புரிய வைக்கிறேன். 750 by 350 கரெக்டா? எஸ் சார். அப்ப இந்த ரெண்டு பேர்ல இவன் பெரியவன். This is a greater number. Why? Because you have to multiply this by a number, then only it is equal to the left hand side. So XA by XB is very greater than YA by YB. இதான் conclusion option D. இதான் conclusion option D. Why? Because at least இது ஆன்சர் 2 point something இல்லையா? இதோட ஆன்சர் 2 point something. ஸோ நீ இத 2 ஆல மல்டிப்ளை பண்ணாதான் லெஃப்ட் சைட்ல இருக்கிற இவனுக்கு ஈக்குவல் ஆகும். ஓகேவா? ஸோ அப்ப அப்படி என்ன அர்த்தம்னா XA by XB is very greater than YA by YB. Is it clear now? எஸ் சார். Right. 21. Which of the following binding mixture does not show minimum boiling azeotrope? எது minimum boiling azeotrope காமிக்காது? சரி, நல்லா கவனி. minimum boiling azeotrope என்ன? boiling point of the solution is less than the individual components. less than the individual components. அப்படின்னா வேப்பர் பிரஷர் ரொம்ப அதிகமா இருக்கணும். அப்படின்னா பாசிட்டிவ் டீவியேஷன் காமிக்கணும். those substances which show positive deviation are minimum boiling isotopes. இது பாசிட்டிவ் டீவியேஷன், இது நெகட்டிவ் டீவியேஷன், இது பாசிட்டிவ் டீவியேஷன், இது பாசிட்டிவ் டீவியேஷன். ஸோ இவ பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் ஆன்சர் இது. டஸ் நாட் ஷோ மினிமம்னா விச் ஷோ மேக்ஸிமம் பாயிலிங்னு கேட்குறாங்க. அப்ப ஆப்ஷன் பி. இஸ் இட் கிளியர்? எஸ் சார். ரைட். ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. freezing point depression of molality 0.1 of a monobasic acid is 0.2. அப்ப delta TF 0.2. dissociation constant all KA கேக்குறாங்க. சாரி, KA கேக்குறாங்க. சரி, என்ன ஃபார்முலா? delta TF is equal to I into KF into M. So 0.2 is equal to I into KF வந்து 1.8 into molality 0.1. Therefore I is equal to 0.2 by 0.18. அப்ப 20 by 18, 10 by
9, 10/9. ஓகே, இங்க நடந்திருக்கிறது இத வேல்யூ 1 விட அதிகம், கிரேட்டர் than 1. அப்ப டிசோசியேஷன் தான் நடந்திருக்கு. டிசோசியேஷன் ஆல்பா ஈக்குவல் டு I minus 1 by N minus 1. ஆல்பா ஈக்குவல் டு I minus 1 by N minus 1. I என்ன 10/9 minus 1 divided by N என்ன, இது ஒரு HA, அப்ப number of ions 2 minus 1. So it is 1/9. Alpha value எவ்வளோ? 1/9. Question alpha value இல்ல, question என்னது? Ka, ஒரு weak acid K என்ன ஃபார்முலா? alpha square C by 1 minus alpha. Denominator ரொம்ப சின்ன நம்பர்ன்றதுனால denominator விட்டுரு. அப்ப alpha square C, concentration எவ்வளோ? 0.1. So it is 1/81 into 0.1. அத 1/180 எழுதுறேன். So 1 divided by 810, 0.0000001 type. So it is 1 point into 10 power minus 3. இந்த ரெண்டு ஆப்ஷனுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்ப we have to go for the next. 810 போச்சுன்னா 190, another 0. Maximum 2 times தான், 1.2. அப்ப ஆப்ஷன் B தான். Is it clear? Is it clear? Yes, sir. ஆப்ஷன் B. இந்த கொஸ்டின் ஒரு ஈஸியான கொஸ்டின் தான், ஆன்சர் B மட்டுமே. ஓகேப்பா. So we have seen so far 22 questions.